என்னாச்சுன்னா ஒரு தப்பு நடந்து போச்சு. மைக்ல வந்து ரெக்கார்ட் ஆகாம இந்த அஸ்மா மாட்டினது வந்து தப்பா மாட்டி வச்சுட்டு வந்து நான் வேற ஒரு வயர் எடுத்து மாட்டிட்டேன். அதனால ஒரு 20 நிமிஷம் நீ என்ன சொன்னா இதுதான் மாட்டு மாட்டு நீ தான் சொன்ன. உடனே ஒரு வெள்ளை கலர் இருக்குல்ல அதை கலட்டிட்டு மாட்டுன்னு சொன்னேன். ஆனா அந்த பிளக்கே ஒண்ணு வெள்ளை கலர் இருக்குது, நீ பாக்கலையா? அதான்டி அது கூட வெள்ளை கலர் ஒண்ணு கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீல, அதை எடுத்துட்டு இந்த போய் மாட்டு. நான் வெள்ளைன்னு சொன்னது நீ அந்த வெள்ளை நினைச்சியா? சரி அப்படின்னு ஆயிப்போச்சு. ஒரு 20 நிமிஷம் பேசினது வேஸ்டா போச்சு. இப்ப நான் மறுபடியும் முதல்ல பேசுறேன். என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல ஈவினிங் ஸ்நாக் டைம். இது வந்து என்னன்னா, நான் வந்து சோயால வந்து சில்லி போட போறேன். இங்க பாருங்க சோயா சில்லி எப்படி இருக்கு பாத்தீங்களா? நீல நீளமா சிப்ஸ் மாதிரி இருக்கும். அதான் பிரான் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி இறால் இல்ல இறால்னா நீட்டமா இருக்கும். சமைச்சதுக்கு அப்புறமா இப்படி வரும். இல்லடி அது செத்து போச்சுனாலும் இப்படி வந்துடும், சுருங்கி போயிடும். சரி சொல்லு. எங்க அம்மா சொல்லி தரலன்னு. எங்க அம்மா சொல்லி தரல. அதனால சரி. அதுதான் இப்போ வந்து என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோயாவை வந்து சுடுதண்ணியில் நான் வந்து 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சிருக்கேன். இதை வந்து புளிஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி புளிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலை. அதை தான் நான் செய்ய போகிறேன். அப்புறம் என்னென்னா, டீ காஃபி போடுறது இந்த வீட்டில் ரொம்ப பிரச்சனையான ஒரு வீடு. யார் இந்த வீட்டுக்கு வந்தாலும் டீ போட்டு கொடுக்கணுமா இந்த குடும்பத்துக்கு அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னு தெரியுமா? இவளுக்கு வந்து டீ பிடிக்கும். அஸ்பக்கு வந்து கடையில சேட்டாங்கடை டீ மட்டும்தான் பிடிக்கும். இந்தி கடைக்காரங்க டீ இருக்குல்ல, அந்த டீ தான் குடிப்பியா? கிடையவே கிடையாது. பாய்லர் டீ தான் பிடிக்கும். அதுக்காக நான் பாய்லர் வாங்கி வீட்டில் வைக்க முடியாது. நீ டீ குடிச்சாலும் சரி குடிக்கலையும் சரி போ அப்படின்னு விட்டுருவேன். அப்புறம் ஒரு சில நாள் என்ன பண்ணுவான், நான் காஃபி குடிச்சுக்கிறேன்னு சொல்லுவான். அப்புறமா அது குடிக்கிறியாடான்னு கேட்டோம்னா பூஸ்ட் குடிக்கிறேன்னு சொல்லுவான். சரி இவன் குடிக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் குடிக்கிறியான்னு கேட்டா வேணா நான் காஃபி தான் குடிக்கிறேன் அப்படின்னு லூஸ் மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவேன் அந்த பைத்தியக்காரன். அப்புறமா எனக்கு வந்து வரட்டி எப்படி பாருங்க 3 பேருக்கு. அப்புறம் அவர் இருக்காரு, மாமா இருக்காங்களே, அவங்களுக்கு சாயங்கால நேரத்தில் நான் வரட்டி குடிச்சா அவர் வரட்டி குடிச்சுக்கிடுவாரு. பால் டீ இருந்துச்சுன்னா அஸ்மா பால் டீ பிடிச்சுன்னா அவர் பால் டீ குடிச்சுக்கிறாரு. ஆனால் காஃபிலாம் குடிக்க மாட்டார். இந்த மாதிரி அவர் எது வேணா குடிச்சுப்பாரு. ஆனால் நாட்டு சக்கரை போடணும். அது ஒரு தொல்லை அவருக்கு. என்னன்னா, அஸ்மா வந்து டீ வந்து சக்கரை போட்டு ஆத்திருச்சுன்னா இல்லை எனக்கு வேணாம், எனக்கு நாட்டு சக்கரை போட்டு ஆத்துன்னு. இந்த மாதிரி இந்த வீட்டில் 4 பேர், அந்த 4 பேரும் 4 விதமா குடிக்கிறதுனால 4 பேரு ஏதோ ஆமா ஏதோ ஒரு நாள்ல நீங்க வந்து பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த வீட்டுல டீ போடுறது 4 விதமா போடணும். அதனால பெரிய டென்ஷன் பிடிச்ச வேலை. அதனால அவங்கவங்களா போட்டு குடிக்க இஷ்டம்னா குடிச்சுக்கோங்க, இல்ல போயிருங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாளாவே அப்படி சொல்லிடுறேன். அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவன் காஃபியோ பூஸ்டோ வேணா நீயே வச்சு குடிச்சுக்கோன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம கேட்டோம்னா, நான் ஒண்ணு கேட்டேன்னா இவன் ஒண்ணு சொல்லுவான். அதனால நீயே வச்சு குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனே வச்சுக்குவான். அஸ்மாவும் அதுவே டீ வச்சுக்கும். எனக்கு வர டீ நானே வச்சுக்கிறேன். அவங்க பார்த்துக்கோங்க. அதே போல இந்த வீட்டுக்கு, எங்க வீட்டுக்கு மருமகள் வர காலத்துலலாம் எங்க வீட்டுல யாருக்கா டீ வச்சு கொடுக்கணும், எங்க வீட்டுக்கு வர பொண்ணுக்கு டீ வச்சு எங்களுக்கு கொடுக்கணும்னா அதுவே தலையை பிச்சுட்டு உங்க குடும்பமே வேணாண்டான்னு ஓடிடும். அந்த மாதிரி மோசமான டீக்கு வந்து டிஃப்ரெண்டா இருப்பாங்க. எல்லா ஆப்ஷனும் ஆளுக்கு ஒண்ணு. இந்த குடும்பத்துல இருந்து மாத்திக்கிட்டு இதை என்ன சொன்னியான்னு தெரியுமா? அந்த இதுல வந்து மிளகா மல்லித்தலையெல்லாம் அரைச்சு போட்டு தான் இதை சில்லி செய்வேன் அப்படிங்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் சிக்கன் செஞ்சது நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதையே செய்யறேன்றியா? பிச்சு போடுவேன்னு சொல்லியிருக்கேன். நான் போட்டுக்கிறேன் விடு. மசால் போடணும்ல, அதுக்காக அந்த கையில துட்டு அந்த கையில உள்ள போட்டு நல்லா கழுவிட்டமா. சரி இன்னொரு தடவை கழுவிக்கலாம். அத இந்தாம்மா இருடா, இன்னும் கொஞ்சம் தையல இருக்குடா, வாடா. இல்ல நம்ம வீட்டுல சோயா சில்லியோட எக்ஸ்பர்ட் இவன் தான். சோயா சில்லி போடணும்னா அஸ்மாக்கு தான் போட்டு கொடுப்பான். ராகி பக்கோடா வேணும்னா அஸ்மா தான் செஞ்சு கொடுப்பா. நல்லா இருக்கே. இது தண்ணி சூடா இருக்கு, நல்லா கொதிக்குது. வீடு கழுவிட்டு வரும். இப்போ என்னடானா அவங்களாம் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் செய்ய போறாங்க. நம்ம வந்து டீ வைக்கலாம். வந்து அடுப்பு பற்ற வச்சு டீ வைக்க பால் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கூட. அப்ப டீ தானே, நான் அப்புறம் இங்க பாருங்க, நான் ஒரு ஸ்பூன் போடு, நிறைய போடு. ஒரு ஸ்பூன் போடு, ஒரு ஸ்பூன் போடு. ஒரு ஸ்பூன் டீ யாரும் வேண்டான்ட்டாங்க, அதனால கொஞ்சம் டீ மட்டும் போதும். கரெக்ட் போடலாமா? வேணாம் தம்பி, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அப்படி போட்டு பழகாத.
2 ஸ்பூன் போடுறீங்களா? போட்டா உப்பு போட்டா பாரு எவ்வளோ. நான் தான் போடுவேன் கொடு. கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு இது போட்டுக்கலாம். இது முட்டை போட்டுக்கலாம். ஓ நான் இன்னைக்கு வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். கலர் போடட்டா கொஞ்சம் அதெல்லாம் வேணாம். காஷ்மீரி சில்லி நேச்சுரல் அது வேணா போடு. கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கோ. இதமாவே போடு. காஷ்மீரி போட்டாமா இதுல? போட சார். போ. அரிசி மாவு போட்டால் இன்னும் மொறுன்னு இருக்கும். போடுறியா? லே மொறுமொறுண்ணா. எண்ணெய் ஊற்றுக்கு வந்து சும்மா. எண்ணெய் கீழே இருக்குதாம்மா, நீயே எடுத்து ஊற்றலாமா? அது இல்லை, தள்ளிக்க நான் தரேன். இந்த இங்கே இருக்கு. எண்ணெய் ஒரு ஆள் எடுத்து போ. தண்ணி ஒரு ஆள் எடுத்து ஊற்றணுமா? ஆனால் அதை கலக்கிறது மட்டும் நம்ம தான் கலக்கணும். இதுக்கு எதுக்கு என்ன தேவையில்லாத வேலை. அதாவது நெய் ஊற்றினா கூட பரவாயில்ல. இல்லை வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்குறியா மிளகாத்தூள்? ஏண்டா கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போடல. சிக்கன் பவுடர் போட்டால் சூப்பராக இருக்குமா? போட்டா மட்டன் மசாலா போடுவோம் நல்லா இருக்குமா? அப்புறம் இது அதுனா ஆரிக்கான போடுறது சூப்பராக இருக்கும். ஐயோ நீ போ, பரவாயில்ல. உண்மையாக நல்லா இருக்குமா? வீடியோவில் பார்த்தோமா? பரவாயில்ல, ஒன்றுமே போட. காஷ்மீரி போடுமா? ஏய் வெண்ணிலா பட்டர் நல்லா இருக்கும்டா. வெண்ணிலா செஞ்சு பட்டர் நல்லா இருக்கும். இல்லை வந்து ஒன்லி ஸ்வீட்டுக்கு மட்டும் தான். அதுல எல்லாம் தெளிவாக தான் இருக்கியா? சொல்லுவாங்க வெண்ணிலா பட்டர் சூப்பராக இருக்கு. ஏற்கனவே நீ மிளகாத்தூள் நிறைய போட்டிருக்கடா. கொண்டாசு மூடி. 2 ஸ்பூன் போட்டீங்க அது. அதே அதுவே காரம் ஜாஸ்தி. இது போட்டிருந்தா கூட காரம் இருக்கு. கலர் ஆயிடுச்சு. கொஞ்சம் காரம். இது மட்டன் மசாலா. காரை பிச்சுக்க போது எண்ணெய் ஊற்றிக்கிட்டா பொரிக்கிறதுக்கு. அசே. ஒரு பக்கம் இது வைக்கிறாங்க. அசே நீ இது போடுவீங்கல்ல இந்த மேலே, அது ஒன்று கொடுத்துரு உனக்கு. போதும், அந்த ஒரு சில்லி போடுறவனுக்கு பொரிக்கணும்ல, யார் பொரிப்பியா? நான் பொரிச்சிரு. நீ பொரிச்சுக்கிறியா? இஞ்சி அது அவனை வந்து அவன் தான் பொரிப்பானாமா. பொரிப்பேன். அவன் தான் பொரிப்பானாமா. சரி நான் வெங்காயம் பொரிக்கிட்டா? உரிங்க உட்காந்து ஒரு வாரமா. நீங்க தானே சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தீங்க. உரிங்க. இந்த மாதிரி துருவி போட்டோம்னா இஞ்சி பிடிக்கும். ஏமா நல்லா. ஏய் ஏலக்காய் போடுன்னு. ஓ ஏலக்காய் போட்டா அவன் குடிப்பான்ல. போடஸ்மா. ஏங்க போடாங்க ஏலக்காய். இல்ல நீ குடிக்கிறியா? இல்ல ஏலக்காய் அப்புறம் போட்டா நான் போ. பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காத ஏலக்காய் போட்டா அதனால நாங்க போட மாட்டோம். சரி அவனுக்கு பிடிக்கும்ல, ஒட்டிக்கும்ல மாமா. நான் ஒரு போறேன். சரி கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டு அப்புறமா உனக்கு நான் இதுல வந்து போட்டுறேன். இதை இப்படி பண்ணும்போது லைட்டா அங்க சிந்திச்சு அப்பளே உடனே வெடிச்சுச்சாம கீழே விழுந்துச்சு. இப்போ வெடிச்சிச்சுல நான் சவுண்ட் வந்துச்சுலண்ணா வந்துச்சு நான் பார்த்தேன். அந்த கத்தி எங்க சே? டப்புன்னு ஒரு சவுண்ட். ஏய் என்னது? வீடியோல பாருங்க ஒரு சவுண்ட் கேட்டுச்சு டப்புன்னு. இல்லை வெடிச்சா அது சின்னது. வெடிச்சதுக்கு நீங்க சின்னது. எதுக்கு சம்பந்தம் இங்க இந்த கத்தியை வந்து அடிக்கிட்டு இருக்க. என்ன கத்தி உங்களுக்கு தேவை? நீங்க நல்லா இருக்கிற கத்தியை பூரா ஏதாவது ஒண்ணு இது நல்ல பண்ணி. கத்தி இது நல்ல கத்தி தான். போங்க போதும் அவ்வளவுதான். போதும், கிளம்புங்க. உரிச்சு இதை ஒரு கிண்ணத்துல உரிச்சு போட்டு இப்படி சரி போட்டேன். கழுவிக்கலாம். இல்ல காயில உள்ள பாரு. ஒட்டிக்கும். இன்னும் கொஞ்சம் காயிட்ட சுருக்கும் காயிட்டு பாரு. காயில பத்தியா? இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இதை வந்து எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். சரி, இப்படி எல்லாம் okay. செய்யறேன். பார்த்து தூக்கி வீசி விட்டுறாத. கையை கொஞ்சம் மேலே தள்ளுவிடா. ஞாபகம் பொத்து பொத்துன்னு விடுவோம். எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சில்லி எல்லாம் செஞ்சோம்னா டக்குன்னு ஸ்நாக் கேட்குற நேரத்தில் டக்குன்னு சொல்லி இந்த மாதிரி சோயா சில்லி எல்லாம் போட்டு கூட. போதும் நிறைய போடாத. அடுத்ததில் இதில் இது போட்டு போடலான்னு. நெக்ஸ்ட் இது அம்மா இதெல்லாம் முன்னாடியே சொன்னாங்க. நான் உனக்கு பண்ணித்தரேன் ஆசு அப்படின்னாங்க. அப்படி கடைசியில் இது கையெல்லாம் அதுதான் பாரு, கடைசியில் இதே தான் கேட்பியா. நல்லா ப்ரெட்டில் முக்கிக்கிறோம். அதை எடுத்து அப்படியே தனியாக வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மைதா மாவுலேயும் முக்கணும் தானே? தண்ணியில் மைதா மாவு போட்டு இல்லை முட்டையில் போடுங்க. முட்டையெல்லாம் போடா. முட்டையே இந்தா. முட்டையில் முக்கி. சரிந்தா முட்டையே இல்லைத்தா. முட்டை வாங்கிட்டு இப்படி இருக்குன்னு டேஸ்ட் நம்ம சாப்பிட்டு. ஆமாம் இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரெட் க்ரம்ஸு நல்லா மொறுன்னு இருக்கும். அது பொரியும்ல. கடைசியில் போட்டுக்கலாம். ஏன்னா இது உதிர்ந்துகான்னு போச்சுன்னா இந்த வாரம் சூடு இங்கே வரைக்கும் வருது. இங்கே வருது சூடு. தீ பத்தல அதில் வச்சுக்கிறியா? கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தாமா. அந்த கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தேல, அது எப்படி இருந்துச்சுன்னு சூப்பராக இருந்துச்சு. அது தண்ணி அது நல்லா ஊற வச்சு பாலில் ஊற வச்சு செஞ்சு கொடுத்தாங்க. இது எந்த பக்கம் வெட்டுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு தினம் இப்படி வெங்காயத்தை உரிக்க விடு. புரியுதா? இந்த மாதிரி பெருசாக வாங்கிட்டு வந்தாரு. அம்மா இப்படி உரிச்சே சரி விடு, நாளைக்கு இருந்து வாங்க அவர் மாட்டேன். என்கிட்ட சொன்னாருமா, அம்மாக்கு அப்போ வேணும் ம் அப்படின்னு சொன்னாரு.
அசே நான் நீயே சொல்லிக்கலாம் அசே வேற ரொம்ப சிறுசா இருக்கு வாங்காதீங்க. நான் பார்த்தேன். ஆனா வெளியில வரும்போது பெருசா இருந்துச்சு இல்லையா? அங்க பார்க்க பெருசா இருந்துச்சுமா, வீட்டுல வந்து குட்டி ஆயிடுச்சு. வர வழியில டிராவல் நாம தேஞ்சிருக்கும் நடந்து வர வழியில டிராவலிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஜம்முன்னு இருக்கு போதுனா நான் குலோப் ஜாமுன் சாப்பிடுறீங்களா? இது அன்னைக்கு செஞ்ச குலோப் ஜாமுன். சூப்பரா இருக்கு. சரி கூட சாப்பிட்டு பார்ப்போம். டீ ஆத்திட்டா லேட் ஆகுமா? இல்ல வெளியிலேயே தான் இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. எனக்கு இது நம்ம அன்னைக்கு குலோப் ஜாமுன் செஞ்சோம்ல அது. ஏதுன்னா சூடாவா இருக்கு ஊதுற. எனக்கு தோசை நீ எங்க அம்மா உண்மையா நல்லா இருக்கும். நீ குடிக்கிறியா? சொல்லு நட்டி தொழில் நீ கொஞ்சம் போற. அந்த மிலானோல அப்படிதான் போட்டுருப்பாங்க. நல்ல கசப்பு லைட் ஒரு கசப்பு வரும். அதான் குடிக்கவே பிடிக்காது. அப்படி போட்டு டெய்லி காலையில திட்டுவாங்க. ஆமா அவருக்கு வந்து டீல வந்து ஒரே கொதி தான் வரணும். அது வந்து பாலாவும் நம்ம வச்சுக்கலாம், டீயும் வச்சுக்கலாம். அதாவது பால் டீ. கோயம்புத்தூர்ல அந்த லைட்டா டீ போடுறதுக்கு வந்து பால் டீன்னு தான் சொல்லுவாங்க. அந்த டீ தான் அவருக்கு பிடிக்கும். பால் ஸ்மெல்லோட கொஞ்சம் டீ தூள் சொல்ல மாட்டாங்க. கேட்டு பாரு அவர்கிட்ட. லைட் டீன்னு சொல்லுவாங்க. மாமா நீங்க சொல்லுங்க, கோயம்புத்தூர்ல அது என்ன சொல்லுவாங்க? இவரோட நான் அதிகமா பேக்கரியில் டீ குடிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. சொல்லுங்க. ஒவ்வொரு ஏரியா பொறுத்தவரைக்கும் பால் டீ சொல்லுவாங்க. எந்திரிச்சு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு பாருங்க. இல்ல பால் டீன்னு சொல்லுவாங்க, லைட் டீன்னு சொல்லுவாங்க. இன்னும் அடுத்து பாருங்க உண்மை. பால் டீன்னா இன்னொரு கணக்கு சொல்லுமா, பால் போட்டு மேலே டிகாசம் ஊற்றுருவாங்க, அதான் பால் டீ. அப்போ கடைசி வரைக்கும் அந்த பாலும் டிகாசம் போயிட்டே இருக்கும். எடுத்துடலாம். போடு போடு தட்டில் போடு. முறுமுறுன்னு இல்லை, சாப்பிட்டா தான் இருக்கு. சாப்பிட்டா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. விடு. இல்லை வந்துடும். கருவேப்பிலை போடல. நான் போதும் இந்த அளவுக்கு தான். என்னம்மா வெடிக்குது? தள்ளி போயிரு. இப்படிதான் பொரிக்க பொரிக்க சாப்பிட்ருவோம். சில்லி பொரிச்சாலும் அப்படிதான். அப்படியே பொரிக்க பொரிக்க சில்லி சாப்பிட்ருவோம். பொரிக்கும் போது 10 கிலோ வயிற்றுக்குள்ள போயிடும். அப்புறம் சாப்பிடும் போது சில்லியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் 2 கிலோ சில்லியை வாங்கி பொரிச்சு இங்கேக்குள்ளே நின்று இங்கேயே சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி மட்டனோ சிக்கன் குழம்போ ஊற்றி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் முன்மரமாக இது பண்ணிட்டு இருந்தீங்க. போய் கொடுத்துட்டோம். எடுக்கட்டா? எடுத்துட்டா? இது கூட நார்மலா போட்டதை விட பிரெட் கிரம்ஸ்ல போட்டது வந்து நல்லா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. இது வந்து அம்மாவோட ஐடியா. பிரெட் கிரம்ஸ்ல இருக்கிறது அது சாப்பிட்டு பார்க்கலாம் எது நல்லா இருக்கோ. அவங்க சூப்பரா இருக்கு. இது வந்து ரொம்ப உப்பு அதிகமா இருக்கு. ஆனா இது அம்மா செஞ்சதுல வந்து உப்பு இல்லை. போட்டாரா பெஸ்ட். அதனால நம்ம இதே போடலாம். அது கூட சார் எனக்கு இரு இதை முதல்ல போட்டுக்கிடுவோம். அதுக்குள்ளே அதை முக்கி எடுத்துக்கிடுவோம். அப்படியே எனக்கு உதவி செய்யற மாதிரி வீடியோல ஆக்டிங் பண்றீங்களா? என்ன எப்படி காலையில எல்லாரும் வந்து இவர் நல்ல உதவி செய்யறாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால வந்து இப்ப உரிச்சுக்கிட்டு இருக்காரு வீடியோல. இல்லைன்னா கண்டுக்க கூட மாட்டாரு. முன்னாடியெல்லாம் நல்லா வந்து எனக்கு ஏதாவது முடியலைன்னா சாப்பாடு செய்வாரு, எல்லாம் செய்வாரு. இப்ப எல்லாம் அடுப்பு கிட்ட முடியலாம் படுத்து கிடந்தா கூட வந்து அடுப்பு எது செய்யலையா அப்படின்னு கேட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு 3 பேர் இருக்காங்க சாட்சி. ஏன்டா கடைசியில் எனவே பொறிக்க வச்சுட்டு போயிட்டேன். நான் தான் செய்வேன்னு சொல்லி நீ தான் நின்று போச்சுட்டு இரு போட்டு போயிட. நம்ம வந்து ஒரு இதாக வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ்ல முக்கி கொடுக்குற அம்மா போடுறாங்க. தெரிக்குது சார். நீங்களும் சில்லி இந்த மாதிரி சோயா சில்லி எல்லாம் செஞ்சீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி காட்டஸு இந்த மாதிரி சில்லி பண்ணி வச்சிடலாம். வச்சு அதில் பொரிச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நார்மலை விட இது சூப்பராகவே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம் நம்ம எப்பயும் சாப்பிட்றத விட இது டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ இந்த டீ கொதிக்குது. இந்த டீ வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்போவே. இங்கே இதை பார்த்துட்டு அத்தா ஐயோ அவ்வளோதான் அப்படின்றாரு. இப்படி மேலே இருக்கிறத எடுத்தோம்னா போடுதில்ல சரியா போயிடும். நம்ம மாத்திரம் கையை வச்சிருந்தா கூட ஐயோ கையை கழுவுனீங்க அது இருக்காங்க. சரி குடிக்காதீங்க குடிக்காதீங்க. நான் குடிக்க போறது கிடையாது. எனக்கு வரட்டி இருக்கு. எனக்கு வரட்டி போதும். இதுல கை விட்டேன்னா என்னது வேற இப்படிதான் இந்த பாத்திரத்தை இப்படிதான் எடுத்துட்டு. சரி இப்ப அதை எடுத்து தூக்கு பார்க்கலாம். தூக்கு இப்ப தூக்க முடியாது. நான் தூக்குறது வந்து நீங்க பாத்துருக்கணும். நான் அதை எப்படி தூக்கிட்டு வந்தாங்க. நீ பேசுனா நீ பேசு. என்னம்மா நீ என்னைய சாப்பாடு கூப்பிட்டா அவன் என்கிட்ட சண்டைக்கு வரா. என்ன பேச நீயே பேசு. அவன் என்னம்மா அம்மா அப்படின்னு போயிடுறது. இது இப்படி பார்த்தா யாருமே வந்து இந்த சோயானே நம்ப மாட்டாங்க. ஏன்னா சோயா மோஸ்ட்லி யாரும் இந்த ஷேப்ல பார்த்துருக்க மாட்டாங்க. இதுல இருந்து ஒண்ணும் தெரியல.
எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு டீயை வச்சுட்டு இங்கே ட்ரீட் பண்ணியிருக்கா. அவங்க வந்து நீ தான் தண்டை எதுவும் பண்ணல. அதை இது பண்ண தவிர ஏதாச்சும் பண்ணலாம். அதுதான் அவ்வளோதான். சில்லியை வந்து முடிச்சாச்சு. சில்லி சாப்பிட்டு பாதி சாப்பிட்டு முடிச்சல, அங்கே மீதி அவ்வளோதான் இருக்கு. வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் முடிச்சாச்சு சாப்பிட்டு. இப்போ வந்து வரட்டி போட போறேன் நான். என்ன கொஞ்சம் கொடுக்கல அது இதே எதுக்கு தூக்குவீங்க? அப்படி சரி ஓகே. எல்லாத்தையும் அவசரப்படுறது அப்புறமா போட்டு கொடுக்கறதுக்குள்ள. சரி சரி. லெமன் இருக்காமா? ஃப்ரிட்ஜை திறந்து தேடிப்பார். இந்த வர டீ கூட எனக்கு குடிக்கிறதுக்கு முடியல இவங்க பண்ற அலப்பறைக்கு. இந்த பாருங்க, இது எந்த டீ இது? எடுத்துக்கோங்க நீங்க. அப்போ உங்களுக்கு இவ்வளோ போதும்ல டீ காசுன்னு? ஏய் அது ஃபுல்லா இருக்குடா, போட்டுக்கடா. எதுக்குடா இவ்வளோ டீ போடுற? நீ குடிப்பியா அவ்வளோ டீ? ஆமா, லெமன் மட்டும் வந்து கொடு. லெமன் தேவை என்ன போயிடு. எங்க ஸ்பூன் எங்க? அந்த வாண்டத்துக்கு லெமன் இருக்கா இல்லையா? தேடி பார்த்தா கிடைக்கும், இல்லைன்னா இல்லை. அசே அவன் எதுக்கு வந்தான் தெரியுமா? இவங்களோட வித்தியாசமா போட்டு குடிக்கிறாங்களே, நம்மளும் குடிச்சு பார்ப்போம். வித்தியாசமா இல்ல, எனக்கு லெமன் டேஸ்ட் குடிக்கணும்னு தோணுச்சு. அவ்வளோதான். டீ வர டீ அப்படி சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா கலரு. இப்போ பாருங்க, வேர்த்து ஊற்றி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சு இப்போ கடைசியில் டீக்கு வந்துட்டோம். ஆளுக்கு ஒரு டீ. டீலேயும் 2 வகையான டீ, இப்போ 3 வகையான டீயாக மாறி இருக்கு. 2 பேர் வர டீ, அது வந்து லெமன் டீ, இது வந்து இஞ்சி டீ. இது வந்து இஞ்சி டீ, நான் வந்து பிளாக் டீ. சூப்பராக இருக்கு. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சிடறோம். மிஞ்சா கத்துறான்.